நாம் வேதத்திலிருந்து ஏசாயா என்னாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கலாம். ஆறாவது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன். தீர்க்கதரிசினா என்னது? தேவன் பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்கள், முன்னடைந்த காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் தேவன் எந்த காரியத்தையும் என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். அப்போ தீர்க்கதரிசிக்கிட்ட எப்படி வெளிப்படுத்துவாராம்? தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவாராம். அம்மா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். தரிசனம் அப்படின்னு சொன்னால் என்னது? நம்ம ஜெபிக்கும்பொழுது என்ன பண்ணுது? கண் முன்பதாக படமாக தெரியும். என்னது? அதுதான் தரிசனம். சொப்பனன்றது நம்ம தூங்கும்போது என்ன பண்ணோம்? தூங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கனவுல வரும். அதுதான் சொப்பனம். அப்போ தீர்க்கதரிசிகளிடத்தில் தேவன் எப்படி பேசுவாரா? தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாக தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுவார். அப்போ தரிசனம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம எப்போ பார்ப்போம்? ஜெபிக்கிறப்போ பார்ப்போம். சொப்பனம் எப்போ பார்ப்போம்? தூங்கும்பொழுது சொப்பனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி வெளிப்படுத்துவோன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். தீர்க்கதரிசிகள் சாதாரணமாக தீர்க்கதரிசிகள்னால் தேவன் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய் பேசுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் என் தாசனாகிய மோசே எப்படிப்பட்டவரா? அப்படிப்பட்டவங்க அல்ல, தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அவர் எப்படியா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில், அவருடைய வீடுனா எது? தேவனுக்கு எது வீடு? ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் எங்கும் உண்மை உள்ளவராம். எங்கும் உண்மை உள்ளவர்னா ஆலயத்தில் எப்படிங்க எங்கும் உண்மை உள்ளவங்களாக இருக்க முடியும்? ஆலயத்தில் எங்கும்னா என்னது? ஒரு டைல்ஸு கல்லுக்குள்ளேயா எப்படி உண்மை உள்ளாக இருக்க முடியும்? ஆலயத்தில் எங்கும் உண்மை உள்ளவர்கள். மோசே எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். எப்படின்னா, அவர் ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கறதுல, ஊழியம் செய்கிறதில், எல்லாவற்றிலும் மோசே எப்படி இருந்தாரா? அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தாரா? அப்போ நாமளும் அப்படி எங்கும் உண்மை உள்ள பிள்ளைகளாக எப்பொழுதும் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதாவது சர்ச்சை க்ளீன் பண்ணுறதுல கூட உண்மை இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ஆலயம் எப்படி கிடக்குதுன்னு சொல்லி ஓடி என்ன பண்ணோம்? நம்ம ஆலயத்தை க்ளீன் பண்ணணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். அப்புறம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து துதிகளை நம்ம செலுத்தணும். இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். அவங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அவங்களோடு கூட என்ன பண்ணணும்? சுக துக்கத்தில் பங்கெடுக்கணும். எல்லா காரியங்களிலும் நம்ம தேவனுடைய வீட்டில் எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தேவன் எப்படி இருந்தார்? மோசே எப்படி இருந்தார்? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளாராக இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார்? அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னா, நான் அவருடனே அவனுடன் மறைமுகமாக, மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறான். எப்படி? முகமுகமாக பேசுகிறார் தேவன், பிரத்யட்சமாக பேசுகிறாரு. கர்த்தருடைய சாயலை அவர் காண்கிறார். எதனால் அவருக்கு அந்த ஆசீர்வாதம்? முகமுகமாக தேவன் நம்மளோடு கூட பேசியதுண்டா? அவருடைய சாயலை நம்ம பார்த்துருக்குறோமா?
எதுவுமே இல்லை. அப்போ மோசேக்கு ஏன் அந்த கிஃப்ட் கிடச்சிது, ஏன் அந்த கிருபை கிடச்சிதுன்னா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய வீட்டில் எங்கேயுமே உண்மையுள்ளவராய் அவர் இருந்திருக்கிறார். எந்த காலத்திலும், எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த கிரியைகளிலையும் என்ன பண்ணியிருக்காரு, மோசே உண்மை உள்ளவராய் இருந்ததால் தான் என்ன பண்ண முடிஞ்சது, தேவன் முகமுகமாய் பிரத்யட்சமாய் அவரிடத்தில் பேசினார், முகமுகமாய் பேசினார். பொதுவாக தீர்க்கதரிசிகளத்தில் எப்படி ஆண்டவர் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். ஆனால் மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள இருந்ததால் அவர் முகமுகமாய் பேசுகிறார். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசுவோம், தன் தகப்பன்கிட்ட எப்படி பேசுவோம், தன் தாய்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், டைரெக்டாக போய் நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அப்படிப்பட்ட கிருபையை மோசேக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், முகமுகமாய் பேசியிருக்கிறார், பிரத்யட்சமாய் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய சாயலை அவர் கண்டிருக்கிறார். கர்த்தருடைய சாயலை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய சாயல்னால் உருவத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அப்போ அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தேவ சாயலை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், அவரிடத்தில் முகமுகமாய் நாம் பேசணும், பிரத்யட்சமாய் தேவன் நம்மளோடு கூட பேசணும். ஏன் மோசையோடு கூட பேசின தேவன் நம்மளோடு கூட தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அதிக காரியங்களை செய்வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தேவன் நம்மளோடு கூட பேச மாட்டாரா? கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், நம்மளோடு கூட பேசுவார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தாரோ அப்படி நாம் என்ன பண்ணணும், தேவனுடைய வீட்டில் எங்கேயுமே உண்மை உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார், கண்டிப்பாக பேசுவார். அப்போ நம்ம தீர்க்கதரிசிகள் மூலம் எப்படி பேசுவார் ஆண்டவர், சொப்பனத்தில் பேசுவார், கனவுல பேசுவார். அது ஒரு படி மேலே மோசேக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக பேசுகிறாரு, அப்புறம் பிரத்யட்சமாக பேசுகிறாரு, அவருடைய சாயலை அவரால் காண முடிகிறது. அப்போ நம்மளாலையும் தேவனுடைய சாயலை என்ன பண்ண முடியும், காண முடியும். மோசே என்ன பண்ணார், அவரோட நெருங்கி இருந்தார், அவருடைய ஆலயத்திலே இருந்தார், அவருடைய ஆலயத்தில் எங்கும் உண்மையாக இருந்தார். அதனால் மோசேயோடு தேவன் என்ன பண்ணார், முகமுகமாக பேசினார். அப்போ நாமளும் தேவனுடைய ஐக்கியமாக இருக்கணும், தேவ சபையில் ஐக்கியமாக இருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவனுக்காக எழும்பணும், தேவ சித்தத்தை செய்யணும், அவருடைய வீட்டில் நம்ம எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், தேவன் நம்மளோடு கூட முகமுகமாய் அவர் பேசுவார். பேசுகிறதோடு கூட மட்டுமல்ல, மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? அப்போ நமக்கு விரோதமாக யாராவது எழும்பி பேசுனா தேவன் என்ன பண்ணுவார், சும்மா இருப்பாரா? தேவனுடைய காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும்பொழுது, தேவனுடைய சித்தத்தை நம்ம ஒழுங்காக செய்யும்போது நமக்கு விரோதமாக யாராவது பேசினாக்கா தேவன் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார், அதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. அன்று மோசேக்கு விரோதமாக ஆரோனும் அவருடைய சகோதரி மிரியாமும் விரோதமாக பேசினாங்க. ஆனாலும் தேவன் சும்மா விட்டாரா? அவர் கோபம் கொண்டு எழுந்து என்ன பண்ணார், மிரியாமை வெண்குஷ்டத்தினால அப்போ என்ன பண்ணார், நிரப்பினார். அப்போ வெண்குஷ்டம் என்ற வியாதி அந்த சகோதரிக்கு என்ன பண்ணுது, வந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சித்தத்தை செய்கிறதில் எல்லாவற்றிலும் நம்ம உண்மையாக இருக்கும்பொழுது நமக்கு விரோதமாக யாராலும் என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் என்ன பண்ணுவார், பனிஷ் பண்ணுவார். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்ன, மோசே எப்படி தேவனுடைய ஆலயத்தில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தாரோ அப்படி நாமளும் ஆலயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் டெய்லி ஒவ்வொரு நாளும் கூட தேவனுடைய ஆலயத்தில் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய காரியங்களை, அவருடைய செயல்களை நம்ம செய்யும்போது, அவருடைய ஆலயத்தில் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், நினைத்து பார்க்கிறவர். எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவர் ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்கிறாங்க, மற்றவர்களிடத்தில் எப்படி பேசுகிறாங்க, தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்கிறாங்க, தேவனை எப்படி
ஆராதிக்கிறார்கள், தேவனை எப்படி தொழுது கொள்கிறார்கள், தேவனுடைய வேதத்தை எப்படி வாசிக்கிறாங்க, இப்படி எல்லா விஷயத்திலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்போ மோசையை கூர்ந்து கவனித்ததால் தான் மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்ததால் தான் அவனோட கூட முகமுகமாய் போய் தேவன் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போ நம்மளோடையும் கூட தேவன் முகமுகமாய் பேசணுன்னா தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து அவருடைய காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் பயபக்தியாய் செய்யும்பொழுது தேவன் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார், ஆண்டவர் பேசுவார். அப்போ தேவனை முகமுகமாக பார்க்கணுன்னு ஆசை வாஞ்சை எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? தேவனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரில்ல, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரில்ல, நம்ம இருதயத்தில் உள்ள விருப்பத்தையும் ஏக்கத்தையும் அவர் வைக்கிறாரில்ல. அப்போ தேவனை நம்ம முகமுகமாய் பார்க்கணும், தேவனிடத்தில் நம்ம முகமுகமாய் பேசணும், தேவனிடத்தில் நம்ம பிரத்யட்சமாய் பேசணும், அவருடைய சாயலை காணணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், உண்டாகணும். அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் என்ன பண்ணுவார், அமைதியாய் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. அவர்களுக்கு விரோதமாய் தேவன் எழும்பி என்ன பண்ணுவார், அவர்களுக்கு தேவன் பனிஷ்மெண்ட்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவங்களாக நம்ம என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் தேவனோடு கூட ரகசியம் பேசுகிறவர்களாய் நான் ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்களுக்காக ஜெபத்தில் தாங்குகிறவர்களாய் டீமாய் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், தேவ ஊழியத்தை டீமாய் செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது காத்திருந்து தேவனுடைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது எங்கும் வீட்டில் அவருடைய வீட்டில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அப்போ மோசேக்கு விரோதமாக எழும்பின நபர்களை தேவனுக்கு என்ன பண்ணார், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாரு. அப்போ நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பனிஷ் பண்ணுவார். நாம் எதுவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் தீர்க்கதரிசிகளாக மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்பொழுது தேவன் நம்மளை முகமுகமாய் நம்மளோடு கூட இடைப்படுவார். தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி தேவன் வெளிப்படுவார், தரிசனத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் தேவன் வெளிப்படுவார். ஆனால் அதுவிட அதிகமாக மோசே போன்ற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிறாங்களோ அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் எப்படி பேசுவார், முகமுகமாய் பேசுவார், பிரத்யட்சமாய் பேசுவார். தேவன் எப்படி பேசுவார், முகமுகமாய் பேசுவார், பிரத்யட்சமாய் பேசுவார். எப்படி ஒரு தகப்பன்ட்டு நம்ம பேசுகிறோமோ, ஒரு தாய்கிட்ட பேசுகிறோமோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அவ்வளோ பெரிய தேவன் நம்மளோடு கூட முகமுகமாய் வந்து பேசினா எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து உட்காந்து எப்படி இருக்கிறோமா ஏது இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம தலையை கோதி விட்டு நம்மளோடு கூட பேசினா எப்படி இருக்கும், அதையெல்லாம் நினச்சி பாருங்கள். தேவ சமூகத்தில் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக தேவன் நம்மளோடு கூட பேசுவார். மோசே கூட பேசின தேவன் நம்மளோடு கூட தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார். மோசேக்கு இருக்கிற கிருபைகளை நமக்கு தேவன் என்ன பண்ணுவார், தருவார். அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல் நாமளும் உண்மை உள்ளவர்களாக என்ன பண்ணணும், அவருடைய வீட்டில் இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? சோத்திர ஆண்டவரே, அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் காண்கின்ற தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எங்கள் செய்கைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க. தீர்க்க தரிசனத்தில் அப்பா சோத்திரம் தரிசனத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் நீங்கள் வெளிப்படுறீங்க, பேசுகிறீங்க ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே அப்பா மோசையோடு ஆண்டவரே கர்த்தாவே ஆனால் முகமுகமாய் பேசுகிறீங்கப்பா. ஏன்னா அவர் எங்கும் அவர் அப்பா உம்முடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருக்கிறாரப்பா. முகமுகமாக பிரத்யட்சமாக அவருடைய உம்முடைய சாயலை அவர் காண்கிறாரப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நாங்கள் எப்பா உம்முடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆவியானவரே எங்களை நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் அப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிறதில்ல, உம்மை ஆராதிக்கிறதில்ல, உம்மை தொழுது கொள்கிறதில்ல ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறதில்ல, தசமபாகம் கொடுக்கறதில்ல ஆண்டவரே, காணிக்கைகளை செலுத்துறதில்ல அப்பா, சபைக்கு வருகிற ஜனங்களிடத்தில் ஆண்டவரே விசாரிக்கிறதில்ல அப்பா, நாங்கள் டீமாய் ஜெபிக்கிறதில்ல, ஊழியம் செய்கிறதில்ல, எல்லா
எல்லா காரியத்திலும் அப்பா நாங்கள் உண்மையுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு செபிக்கிறோம். ஏதோ யாரோ செய்யட்டும் யாரோ போகட்டும் என்று இல்லாதபடிக்கு தேவன் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறார், நாம் தேவனுக்காக என்ன செய்யணும், தேவனுடைய ஆலயத்துக்காக நம்ம என்ன செய்யணும் என்று அப்பா நினைத்து அதன்படி செயல்படுகிறவர்களாய் மாற்றும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்படியாய் நீர் மாற்றப் போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் என்று அண்ணால் ஜெபித்தாலே உடைய சமூகத்தில் அப்பா தன் இருதயத்தை ஊற்றினாலே அதுபோல் ஆண்டவரை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெப ஆவியப்பா ஊற்றி ஒவ்வொருவரையும் உடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே திறப்பிலே நிற்க உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஆலயத்தில் வந்து அநேகர் வந்து ஜெபித்து கொண்டு செல்ல, அநேகர் இழப்படைந்து செல்ல, அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல, அற்புத அடையாளங்களோடு சபையில் ஊழியம் நடக்க தேவாவியானவர் உதவி செய்வீராக, ஆளுகை செய்வீராக. இங்கு வருகிற ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீர் முகமுகமாய் பேசுவீராக, நீர் சொப்பனத்தில் இடைப்படுவீராக, நீர் தரிசனத்தில் இடைப்படுவீராகன்னு ஜெபிக்கிற ஆண்டவர் உடைய சாயலை ஒவ்வொருவரும் காணட்டும் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துவோம்.